வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராணா வந்து நியூ இயர் அன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நியூ இயர் சாங் வந்து இன்றைக்கி ப்ளே பண்ணாங்க. விச் மீன்ஸ் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நிறைய சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணாங்க. அவங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்பயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ராணா வந்து கையில் போட்டிருக்க கட்டை கழட்டி வச்சு தான் டான்ஸ் ஆடிருப்பார். ஸோ அப்பயே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ எல்லாம் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம் சரி வெளியே பேச போகலாம்னு சொல்லிட்டு விஜய் விஷாலந்தன் ராணவெல்லாம் நடந்து வராங்க. அப்போ வந்து அவர் தலையை கோதிக்கிட்டே வந்து வராரு. அதை பார்த்து சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா என்னடா தலையெல்லாம் கோதிட்டு இருக்க, கட்டு எங்கடா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஷாக்காக கேட்குறாங்க. ரயானும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுற நீ, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்து ராணா வந்து நியூ இயர்லேருந்து அது கட்டிடலான் இருக்கேன். ஸோ ரொம்ப நாள் ஒரே மாதிரி இருந்தது, ஒரு மாதிரி இருக்குது, அதனால் நியூ இயர் அன்னைக்கு அதை தூக்கி போட்டலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபன்னாக சொல்லிட்டு இருக்காரு. பட் அவருக்கு வந்து ஓரளவுக்கு க்யூர் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து தலை கோதுறதா இருக்கட்டும், மேலே கையை தூக்குறதா இருக்கட்டும், டான்ஸ் ஆடுறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் வந்து போட்டார். ஸோ ஓரளவுக்கு அவருக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி பவித்ரா வந்து கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த ஒரு வாரம் போட்டுட்ருங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஏன் கழட்டி போடுற அப்படின்ற மாதிரி ராணுவட்ட பவித்ரா வந்து கேட்பாங்க. இல்லை இன்னிலேருந்து நான் கழட்டிடலான் இருக்கேன், எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உடனே ரயான் எல்லாருமே வந்து திட்டுறாங்க. டாக்டர் சொல்லியிருக்காருல ஒரு வாரம் போடுறது தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு வாரம் இந்த 2-3 நாளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் நல்ல டாஸ்க்கெல்லாம் பண்ணிட்டார் அதை போட்டுக்கிட்டே அப்படின்றப்ப ஸோ இன்னும் ஒரு 3 நாள் தானே கண்டினியூ பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி பவித்ரா வந்து திட்டுறாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லா கண்டஸ்டன்ட் வந்து அதை தான் சொல்கிறாங்க, நீ வந்து போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் சொல்கிற வரைக்கும் போட்டோன்னா உனக்கு இன்கேஸ் ஏதாவது இதனால் நீ போடாதனால ஏதாவது வரப்போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அவங்க சொல்கிறதெல்லாம் அவர் வந்து காதலே போட்டுக்கலாம். ஒரு பாட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே போயிட்டு கார்டன் ஏரியாவில் இருக்க சோஃபாவில் உட்காந்து விஜய் விஷாலும் அவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் க்யூர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதை தான் இப்படி அவர் வெளிப்படுத்துறாருன்னு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காம இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.